தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே. படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமை வழங்கும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழாவினுடைய 2ஆம் நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம் பாதுகாவலர் வழியாக நாம் சிறப்பாக ஜெபித்து நம் குடும்ப ஒற்றுமை, அமைதி, சமாதானம், தொழில் முன்னேற்றம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவேற நாம் நம்பிக்கையோடு உடைய திருவடி நாடி தேடி வந்திருக்கின்றோம். தொடர்ந்து நம் புனிதர் நமக்காக பரிந்து பேசுவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவருடைய அருளாலும் ஆற்றலாலும் அவை நமக்கு நிறைவேறும். எனவே இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை சுரேஷ் மைக்கேல் நம்முடைய அருகில் இருக்கின்ற முப்பையூர் மவுண்ட் செனாரியோ மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பிரின்சிபலாக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு அண்ணன். 2002ஆம் ஆண்டு அவர் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்ஃபில் சென்ட் ஜோசப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. நான் பிஏ அந்த வருஷம் தான் போய் நானும் ஜாயின் பண்ணுறேன். ஏறக்குறைய 2002ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எப்போவுமே ஃபோன் அடித்தா அண்ணே அப்படின்னா சொல்கிறா தம்பி அப்படின்வார். எப்போவுமே அது ஒரு அந்த வார்த்தையை எனக்கு கேட்பது ரொம்ப சந்தோஷப்படும். அடிக்கடி காலையில் ஃபோன் பண்ணக்குள்ளே ஃபோன் அடித்து நான் பேசவே இல்லை, அமைதியாக இருக்கேன், சொல்கிறா தம்பி அப்படின்வார். அந்த ஒரு எல்லாரையும் ஒரு ரொம்ப பாசத்தோடு எப்போவுமே அந்த சிரிப்போடு இருக்கின்ற ஒரு மனிதர், சிரிப்புக்கு சொந்தக்காரர். எல்லாருக்கும் தெரியும், அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் தெரியும், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். யார் யாரெல்லாம் என்ன தான் கோபத்தில் வந்தாலும் சரி அப்படியே சிரித்து அப்படியே மயக்கிடுவார் எல்லாரையும். அழகாக ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக, பள்ளியினுடைய முதல்வராக மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதிகமாக இவர் வந்ததிலிருந்து அட்மிஷன் எப்பவுமே சொல்லுவாங்க அதிகமாக இருக்குது. சுரேஷ் ஃபாதர் வந்ததுலேருந்து அட்மிஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி அந்த முப்பையூர் பகுதியில் இருக்கவங்க. எனவே இன்றைய நாளிலே சிறப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்க என்னுடைய அண்ணன் சுரேஷ் மைக்கேல் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். தொடர்ந்து நாம் அவருடைய பணி சிறக்க நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர் தமிழகத்தில் மட்டுமல்ல, நமக்கு பிடித்தமான ஒரு புனிதர், கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அந்த பிறந்த ஊரிலே பணியாற்றியவர், சிறும் சிறப்புமாக அந்த திருத்தலத்திலே பணியாற்றியவர், அதிகமாக அனுபவம் மிக்கவர் இன்று நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனவே நம்முடைய தந்தை அவருடைய பணி சிறக்கவும் உடல் நலனுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவர் நமக்காக ஜெபிப்பார். எனவே இந்த தெய்வீக பலியிலே நாம் முழுமையாக பங்கு கொண்டு நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எண்ணி பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக.
ஆண்டவரே, பல்வேறு உலக செயல்பாடுகள் மத்தியில் வாழும் நாங்கள் விண்ணுலகு சார்ந்தவற்றை முழு இதயத்தோடு பற்றிக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். துறவு மடத்திற்கெல்லாம் தலைவரான புனித வனத்த சின்னப்பரின் வழியாக நிறைவுக்கு இட்டுச் செல்லும் நற்செய்தி படிப்பினைகளை எங்களுக்கு தருவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானிலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்னும் ஒரு குரலை ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீது இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இதை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மன மாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. இறைவன் மீது உயிருள்ள இறைவன் மீது இறைவன் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டேன் என்று சொல்வேன். இறைவனின் முகத்தை என்று காண்பேன். நெஞ்சே ஏன் கலங்குகிறாய்? நெஞ்சே ஏன் தளர்ச்சி கொண்டாய்? நெஞ்சே ஏன் கலங்குகிறாய்? நெஞ்சே ஏன் தளர்ச்சி கொண்டாய்? உயிருள்ள இறைவன் மீது நம்பிக்கை வை, காத்திடுவார். கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. எனது பாறை அரணாய் இருப்பவரே, எனது பாறை அரணாய் இருப்பவரே, ஏன் மறந்தேன் எதிரியினால் நோருங்குண்ட நிலையில் அடைவானே. நெஞ்சே ஏன் கலங்குகிறாய்? நெஞ்சே ஏன் தளர்ச்சி கொண்டாய்? நெஞ்சே ஏன் கலங்குகிறாய்? நெஞ்சே ஏன் தளர்ச்சி கொண்டாய்? உயிருள்ள இறைவன் மீது நம்பிக்கை வை, காத்திடுவான். கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான் நீரோடையை ஆர்வமுடன் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. உம்மை நாடிடுதே. உம்மை நாடிடுதே. Alleluia, 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 alleluia. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன்.
என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரையும் கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளையின்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தமே இல்லை. இங்கே முன்னாடி தான் சத்தம் வருது, பின்னாடி இருந்து சத்தமே வரல. எனக்கு காது கொஞ்சம் மந்தம், அதனால் பின்னாடி இருந்து சத்தம் வரல. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்துலலாம் தெரியல. இன்று நாம் நம்முடைய புனிதருக்கான நவநாளை கொண்டாடுகின்றோம். ஏன் கொண்டாடணும்? ஏன் புனிதருக்கு நாம் நவநாள் எடுக்க வேண்டும்? அவர் வந்து கேட்டாரா? இன்று முதல் வாசகத்தில் வாசித்தது போல பேதுருக்கு கனவில் தோன்றி அந்த நகருக்கு போ, அங்கே இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் திருமுழுக்கு கொடு அப்படின்னு பேதுருக்கு ஆண்டவர் கனவில் தோன்றினார். அது மாதிரி இங்கே யாருக்கும் வந்து கனவுல தோன்றி திருவிழா கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாரா? ஏன் கொண்டாடுறோம்? எதற்காக புனிதர்களை நாம் கொண்டாடுகின்றோம் அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பிற மத பிற சபை சகோதரர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன? நம்ம ஆண்டவரை மறந்துட்டோம், அப்படி தானே? ஆண்டவர் தான் நம்முடைய மீட்பர், இயேசு கிறிஸ்து தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார், தன்னையே கையளித்தார். அதனால தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் என்ன பண்ணுது? புனிதர்களெல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுது. அவர்களை சிறுபங்களாக வடித்து என்ன பண்ணுறோம்? தொட்டு தொட்டு கும்பிட்றோம், அப்படி தானே? நமக்கு தொட்டு கும்பிடலன்னா திருப்தியே கிடையாது. எங்கே போனாலும் அந்த சுருவத்தை தடவி சாமியார் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பார், அந்த பெயிண்ட் போகிற அளவுக்கு என்ன பண்ணுவோம்?
தடவி தடவி தொட்டு கும்பிடணும். அப்படி கும்பிட்டாதான் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன் இன்று இருக்கிற இந்த பருவம், இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க? விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்படி தானே? டிவியில் பார்த்தோன்னே இது எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அடம் பிடிக்கிறாங்க. அது விஷமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கி கொடுக்குறோம். ஏன்? புள்ள கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட நாம் ஏன் புனிதர்களை கொண்டாடுகிறோம்? அவர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும். வாழ்கிறோமா? அப்புறம் ஏன் கொண்டாடுறோம்? இல்லை, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்கம்மா. அவங்க பரிந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் நம்ம மாற மாட்டேங்கிறோமே. அவங்க பரிந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக திருவிழா கொண்டாடுறோம். அதுக்கா நன்றி சொல்கிறோம். அவங்க பரிந்து பேசிக்கிட்டே இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக, நாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்ம மாற மாட்டோம். இன்று நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய வனத்த சின்னப்பர் எங்கே வாழ்ந்தார்? பாலைவனத்தில் வாழ்ந்தார். சாப்பாட்டுக்கு வழி இருக்கா? கிடையாது. யாரை நம்பி போனார்? கடவுளை நம்பி, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்ற அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள், பெரியவங்க வேண்டாம், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க சொன்னால் ப்ரைஸ் உண்டு. பின்னாடிலாம் பார்க்காதீங்க, சொல்லுங்கள். எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? இதுதான் நம்முடைய விசுவாசம், அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்கின்ற விசுவாசம். அவர் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர். ஏன் அவர் காட்டில் போய் வாழ்ந்தார் அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. அவர் கடவுளை கண்டதால் அவர் காட்டிலே சென்று தனிமையாக இறைவனோடு தன்னுடைய வாழ்வை செலவழிக்க அவர் சென்றார். இவருக்கு பின்னாடி வந்தவர் தான் யார்? வனத்த அந்தோனியார். ஆனால் வனத்த அந்தோனியாருக்கு ஒரு கர்வம், நான் தான் முதலாக இந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னோடனே கடவுள் என்ன பண்ணார்? அவர் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, நீ இல்லை, உனக்கு முன்னாடியே ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கனவில் தோன்றி எச்சரித்ததால் அவர் சென்று கண்டார், நம்பினார். தனக்கு இருக்கின்ற அந்த கர்வத்தை அவர் மாற்றிக்கொண்டார். நாமும் ஆண்டவருடைய புனிதர்களை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் மனித நிலையிலே பிறந்தவர்கள், நம்மை போன்று மனித இயல்பிலே பிறந்தவர்கள், பாவத்தோடு பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர்கள் விண்ணகவாசிகளாக வாழ்ந்தவர்கள். நாமெல்லாம் இன்னமும் மண்ணகவாசிகளாக வாழ்கிறோம். அவர்கள் வாழும் பொழுதே விண்ணகவாசிகளாக வாழ்ந்தவர்கள். அதனால்தான் அவர்களை நாம் புனிதர்களாக கொண்டாடுகின்றோம். நாம் ஏன் மண்ணகவாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்முடைய பிடிப்பு எங்கே இருக்குது? பிடிப்பு எங்கே இருக்குது? ஏன் நிலம், காணி நிலனாலும் ஏன் சொத்து, நான் எங்கே வாழ்ந்தாலும் கடைசியில் கட்ட போகும்போது எங்கே தான் வரணும்? சொந்த ஊரில், சொந்த வீட்டில் வந்தால் தான் கட்ட போகும், இல்லைன்னா எனக்கு நிம்மதி இல்லை. இழுத்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணணும்? கொண்டு போய் அந்த வீட்டில் போட்டுரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? நம்முடைய பிடிப்பு அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த புனிதர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இறைவனே தனக்கு மையம் என்று வாழ்ந்ததால் அவர் எங்கே போய் வாழ்ந்தார்? காட்டில் வாழ்ந்தார். இறைவன் அனைத்தையும் அவருக்கு கொடுத்தார். பேதுரு ஏற்கனவே ஆண்டவரை எத்தனை முறை மறுதளித்தார்? 3 முறை. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் எத்தனை முறை?
3 முறை திருப்பவும் என்ன பண்ணுறார்? ஆண்டவரை கேள்வி கேட்கிறார். தடவை மறுதளிச்சதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு சொல்லி உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சொல்கிறார். அப்பையும் 3 தடவை. அப்படிப்பட்ட மனுஷன் திருப்பி என்ன பண்ணுறார்? மனித இயல்பிலே திரும்பவும் தவறுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. நீ தீட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் என்ன இல்லை? தீட்டு இல்லை. நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்கிறாய், ஆனால் நான் எல்லாருக்குமானவன் என்பதை அவருக்கு உணர்த்தினார். அதுபோலதான் புனித வனத்த சின்னப்பரும் எல்லாருக்குமானவராக தன்னுடைய துறவற வாழ்வை தொடங்குகிறார். ஒரு துறவியாக அனைவருக்கும் ஜெபிப்பதற்காக, இந்த உலகத்திற்கு ஜெபிப்பதற்காகவும் இந்த உலக இயற்கையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். யாருக்கு காக்கா சாப்பாடு தண்ணிலாம் கொண்டு வந்துச்சு? எலிசாவுக்கு. இறைவாக்கினர் எலிசாவுக்கா எலியாவுக்கா? எலியாவுக்கா எலிசாவுக்கா? எலியாவுக்கு. ஏன் அவருக்கு கொண்டு வந்தாங்க? தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்வதற்காக. அதுபோல இந்த நம்முடைய புனிதரும் அந்த பயணத்தை தொடர்வதற்காக அவருடைய வாழ்விலே இறைப்பணியை காட்டிலிருந்து அந்த அமைதியின் தூதுவனாக என்று தன்னுடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு திடத்தை தருவதற்காக உணவை தருகிறார். ஏன்? அவர் இறைவனை நம்பினார், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார். நாம் அந்த அம்மா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணணும்? நமக்காக பரிந்து பேசுபவர். நாம் அவருடைய பெயிண்டை சுரண்டுவோம், அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். இதுதான் நம்முடைய யதார்த்தம். ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு விழா எடுக்கிறோம். அந்த புனிதருடைய ஒவ்வொரு குணநலன்களையும் நாம் சிந்திக்கிறோம். ஏதாவது ஒரு குணநலனை எனதாக்குவேன், இந்த திருவிழாவிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன். அவருடைய அந்த அமைதி, அவருடைய அந்த இரக்க குணம், அவர் இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, இதில் ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்வாக்குவேன். நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் அதற்கு என்னையே நான் உட்படுத்தி கொள்வேன் அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சுருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் திருவிழா கொண்டாடுறோம். ஒரு சாமியார் வந்து அவரை பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு படத்துக்கு இடையில் இன்டர்வல் விடுற மாதிரி நமக்கு பூசைக்கு இடையில் ஒரு இன்டர்வல் என்ன பண்ணுறோம்? தாளாட்டுற மாதிரி இருக்கும். பாதி பேர் சொர்க்கத்து வாசல் வரைக்கும் போயிட்டு வருவோம், பாதி பேர் வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் யதார்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை நமது வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக இந்த புனிதர்களைப் போல நாமும் ஒரு நாள் புனித நிலைக்கு செல்வோம். அதைத்தான் புனித வனத்த சின்னப்பரும் நமக்கு அறிவுரையாக கூறுகிறார். அவரிடம் இருந்த அந்த அமைதியிலே இறைவனை கண்டார். நாம் பல்வேறு சத்தங்களுக்கு இடையில தான் நாம் இறைவனை தேடி வருகிறோம். அப்படி தானே? திருவிழானா என்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணுவீங்க? வெடி போடுவோம். ஆண்டவர் வந்து கேட்டார், வெடி போடுங்க. இந்த கோயிலில் 1 லட்ச ரூபாய்க்கு வெடி போட்டாங்க, அப்போ நம்ம கோயிலில் 2 லட்சமாவது போடணும். இதுதான் திருவிழா. எங்கே அங்கே அமைதி இருக்கு? அமைதி எங்கே இருக்கிறது? அடுத்தது அன்னதானம் போடு, எல்லாத்துக்கும் அன்னதானம். இந்த ஊரில் 500 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டாங்க. நான் குறைஞ்சபட்சம் 1000 பேர்த்துக்காவது அன்னதானம் போடும். அதில் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றது தவறு கிடையாது, அன்னதானம் போடுறது தவறு கிடையாது. ஆனால் அதற்கு உரிய மரியாதை இருக்கிறதா? எவ்வளவு பொருட்களை வீணாக்குகிறோம்? இறைவனின் மனிதராக வாழ்ந்த வனத்த சின்னப்பரை போல நாமும் இறைவனை மற்றவரில் காண, இறை அமைதியிலே வாழ்ந்திட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவரிடம் இருந்த அந்த சாந்த குணம், அமைதி, வனத்த அந்தோனியார் போயிட்டு அவருடன் இருந்த பொழுது அவர் அனுபவித்த அந்த அமைதியை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடித்தார்.
அவரிடம் இருந்த அந்த சாந்த குணம், அந்த குணத்தை தனதாக்கினார். எவ்வளோதான் பெரிய புனிதராக இருந்தாலும் புனிதர்களும் மனிதர்கள் என்கின்ற நிலையிலே புனித வனத்த அந்தோனியார் தன்னை போல யாருமே இல்லை அப்படின்னு நினச்சார். ஆனால் அவரையும் மிஞ்சிய ஒரு நபராக நம்முடைய புனிதர் இருந்திருக்கிறார். அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களைத்தான் அவர் உலகிற்கு எடுத்து கூறினார். ஆனால் பல நேரங்களில் புனித வனத்த அந்தோனியாரனுடைய புகழ் உலகெங்கும் சாற்றப்படுகிறது. ஆனால் புனித வனத்த சின்னப்பரனுடைய அந்த இறை இயல்பு எங்குமே பறைசாற்றப்படவில்லை. அவர் அமைதியின் மனிதனாக கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். எத்தனை கோயில் அவர் பேரில் இருக்கு? வனத்த சின்னப்பருக்கு எத்தனை கோவில்கள் இருக்கிறது? என்னைக்கு அவருடைய திருவிழா? நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன்னா அது திருச்சபையால் பெரிய அளவில் கொண்டாடப்பட இல்லை. ஆனால் புனித வனத்த அந்தோனியாருடைய விழா இன்னைக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்று வனத்த அந்தோனியார், இன்னொருவர் பதுவை அந்தோனியார். ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். வனத்த அந்தோனியாருடைய விழா இன்னைக்கு ஜனவரி 17, பதுவை அந்தோனியாருக்கு ஜூன் 13. ஆனால் பல இடங்களில் இந்த ரெண்டு அந்தோனியாரும் ஒரே அந்தோனியார் அப்படிங்கிற மனநிலையில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நம்முடைய வனத்த சின்னப்பரனுடைய அந்த எளிமையான வாழ்வு, அந்த அமைதியின் தூதுவனாக அவர் விட்டு சென்ற அந்த பணியை நமதாக்க இந்த நாளுக்குரிய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை போன்று ஒரு நல்ல ஆயனாக இருந்து தன்னிடம் வந்து துறவு வாழ்விலே இறைவனை கண்ட அனைத்து சீடர்களுக்கும் இறைவனை காண்பதற்கு நல்ல ஆயனாக இருந்து வழிகாட்டினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுவது, அவருக்கு திருவிழா எடுப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவருடைய அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையாகுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் ஒரு நாள் புனிதர்களாக உயர்த்தப்படுவோம். மனித நிலையிலிருந்து, மனித எண்ணங்களிலிருந்து நாம் புனித நிலைக்கு மாறுவோம். அப்படி மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் ஒரு நாள் வரலாற்றிலே எழுதி வைக்கப்படும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் புனித வனத்த சின்னப்பர் எப்படி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தாரோ, அவருடைய பக்தர்களாகிய நாமும் அவருடைய பரிந்துரையை வேண்டுபவர்களாக மட்டுமல்லாமல் அவருடைய அந்த புனித வாழ்க்கையை நமதாக்குவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். நாமும் நல்ல ஆயர்களாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை வழிநடத்துவோம். நம்முடைய புனிதர்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைப்பதம் வைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் எளிமையோடும் இரக்கத்தோடும் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் வாழ்வுக்கு சான்று பகரும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா புனித வனத்த சின்னப்பரின் குணங்களாகிய அன்பு, அமைதி, நம்பிக்கை, ஜபம், தவம், தியானம் போன்ற நற்குணங்களை நாங்கள் அனைவரும் கடைபிடித்து இந்த திருவிழா அர்த்தமுள்ள திருவிழாக கொண்டாட எங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் தாய் நாட்டை வழிநடத்தும் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சமூகத்தில் நீதி தலை தோங்கிட அவர்கள் நேரிய பாதையில் எம்மை வழிநடத்தவும், சமூக நல திட்டங்களினால் மக்களின் வாழ்வு செலுத்திட தேவையான திட்டங்களை உருவாக்க செயல்படுத்தும் திறனை அவர்களுக்கு வழங்கிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் உதவி செய்தும் வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவம் என்பதை எங்களுக்கு உணரச் செய்து
இறைவார்த்தையின் ஒளியிலே எங்கள் கால்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே பொதிந்திருக்கின்ற அனைத்து தேவைகளையும் புனித வனத்த சின்னப்பரின் வழியாக ஆண்டவருடைய மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உலகில் கிழக்காசிய நாடுகளில் இடையில் நடைபெறுகின்ற அந்த போர் வன்முறைகள் ஒழிந்து மக்கள் அனைவரும் அமைதியிலும் சமாதானத்திலும் வாழ்ந்திட வேண்டும் என்றும், இதோ இந்த கோடை வெப்பத்தின் தாக்கம் தணிந்து நல்ல மழையை தந்து இந்த கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய அருளை தர வேண்டும் என்றும், இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்றும், தங்களுடைய விடுமுறை நாட்களில் இருக்கின்ற பிள்ளைகளை இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் ஒழுக்கத்திலும் பெற்றோர்கள் இறை சித்தத்திற்கேற்றபடி வளர்த்திடவும், இளைஞர் இளம்பெண்கள் தங்களுடைய வாழ்வின் யதார்த்தங்களை தெளிந்து வாழ்க்கையின் அடுத்த நகர்வுக்கு தங்களையே வழி நடத்திடவும், நோயினாலும் முதுமையினாலும் வாடி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய புனிதரின் பரிந்துரையால் இறைவன் தொட்டு ஆசீர்வதித்து நற்சுகம் தந்திடவும், மன அமைதியின்றி மன ஒற்றுமையின்றி பிரிந்திருக்கின்ற தம்பதியர் புனிதரின் பரிந்துரையால் அமைதியுடனும் புரிதலுடனும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தாங்கள் கொடுத்த அந்த இறை வாக்குறுதிக்கு ஏற்றபடி வாழ்ந்திடவும், தொழில் செய்வோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள அவர்களுக்கு போதிய செலவினங்களை தாங்கக்கூடிய வரத்தை தரவும், குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற தம்பதியருக்கு புனிதரின் பரிந்துரையால் குழந்தை செல்வம் தந்திடவும், இங்குள்ள அனைவரின் வேண்டல்களையும் புனிதரின் பரிந்துரையால் இறைவன் கண்ணுற்று பார்த்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, எங்கள் உள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஆய்ந்தறிகின்றவர் நீரே. நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களை ஆசிர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ எங்கள் எளிய வேண்டல்களை உம்பதம் அர்ப்பணித்திருக்கிறோம். புனிதரை போன்று நாங்கள் அனைவரும் உம்முடைய எளிமையை அமைதியை எங்களுடைய வாழ்வாக்கிட தேவையான அருள்வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் புனிதர் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியிடவே அன்பில் இணைந்திடுவேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்தீர்ப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக முடிவு செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, துறவு மட தலைவரான புனித வனத்த சின்னப்பரை பற்றி எரிய செய்த அதே பற்றுணர்வை உமது திருப்பிடத்தை அணுகி வரும் எங்களுக்கு தாரும். அதனால் தூய இதயத்தோடும் ஆர்வம் மிகுந்த பிறரன்போடும் உமக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நவநாளில் 2வது நாளாக இந்த நாளில் மகிமைமிக்க புதுமையில் விளங்கக்கூடிய திருத்தலத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் முழுமையாக உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவோம். எந்த வேண்டுதலை முன்னிட்டு இந்த தளத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த திருப்படியிலே பங்கேற்கவும் இந்த திருத்தலத்தில் தங்கியிருந்து மன்றாடவும் செய்கிறீர்களோ அதை ஒப்புக்கொடுத்து மன்றாடுங்கள். புனித மனத்து ஐயா, இதோ இந்த மன்றாட்டுக்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் பரிந்துரை செய்யுங்க. நான் யாருக்காக மன்றாடுகிறேனோ அவர்கள் மீது இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுங்க ஐயா என்று சொல்லி கேட்போம். நாளிலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாகி இந்த வேளையில் புனித வனத்து சின்னப்பர் வழியாக எங்களுடைய வேண்டுகளை ஒப்பு கொடுக்கிற வேலையில் நீரே ஆஸ்வதிப்பீராக, உம்முடைய நன்மைத்தனங்களால் நிரப்புவீராக. நாங்கள் உம்மோடு எந்நாளும் பயணித்து உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக திகழ்வோமாக. நீர் எது தூய்மையானது என்று நீ நினைக்கிறாயோ அதனை நாங்கள் காணணும், அனுபவிக்கணும், வாழ்ந்து காட்டணும். ஆண்டவரே, இதோ எங்களை ஆஸ்வதியும், எங்களை நலமாக்கும். உம்மிடமிருந்து பேருதவி பெற்ற மக்களாக வாழ அருள் தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்குவீராக. எதை குறித்து இந்த திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஆழமான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டுக்களை மனது சின்னப்பர் வழியாக நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரை ஆஸ்வதிக்கும் அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பு மக்கள் மீது நீ இரக்கம் கொள்ளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கிடுந்து விழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக அந்த நாளில் இப்பலியிலே நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளி கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் குறிப்பாக புனித கொடுங்காவையல், புனித வனசின்னப்பர் உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோல் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இந்த நேரத்தில் நம்முடைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த அமைதி என்கின்ற வரத்திற்காக இந்த அமைதியும் சமாதானமும் இந்த பூவுலகிலே எங்கும் பரவிடவும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலும் இறைமகன் இயேசு கொண்டிருந்த அதே அமைதியும் சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புனிதருடைய பரிந்துரையால் நாம் எந்நாளும் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்திட சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கொணர்ந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. புனித வனத்த சின்னப்பெருனுடைய நவநாளை கொண்டாடுகின்ற நாம் அவரிடம் சிறந்து விளங்கிய அந்த அமைதி என்கின்ற அந்த கொடையை கொடுத்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த கொடையை கொடுத்திருக்கிறார். அதை வாழ்வாக்க தேவையான ஆற்றலை தர தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக படைக்கின்றார். இந்த அன்பு தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா.
புனித வனத்த சின்னப்பரை நோக்கிய ஜெபம். தென்றல் தவழும் பசுமை நிறைந்த கொடுங்காவையில் சோலை வனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் எழுந்தருளிருக்கும் வனத்து சின்னப்பரே, மூவைந்து அகவையில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னையே இறைவனுக்கு முழுதும் அர்ப்பணித்தவரே, மண்ணகத்து சொத்து எல்லாம் அழிந்து போகும், விண்ணகத்து சொத்தே நிலையானது என நினைத்து கானகம் சென்ற தவ முனிவரே, நீரும் பேருச்சாம்பளமும் மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்த மா முனிவரே, பேய்களின் கொட்டத்தை சிலுவை அடையாளத்தால் அடக்கிய மா தவசியே, அரையப்பத்தை உண்டே தம் வாழ்நாளை கழித்த முதல் வனவாசியே, தியானமும் தவமும் ஜபமும் இறைமகன் இயேசு ஒருவரால் அறிய பெற்றவரான மகா புனிதரே, உமது தவ வலிமையை கண்டு பாவித்து தன்னை தாழ்த்திய புனித வனத்து அந்தோணியாரின் உள்ளம் கவர்ந்த புனிதரே, புனித அத்தனாசியார் தந்த அன்பளிப்பு கம்பளி போர்வையை அந்தோணியாரால் போர்த்தப்பட்ட தவ செல்வரே, சிங்கங்கள் குளிதோண்ட நல்லடக்கம் பெற்றவரான புனிதரே, திருவடி அண்டி நாடி தேடி வந்து நிற்கும் அடியார்களை கண்ணோக்கி பாரும் பேய்களை ஓட்டுபவரே, கால்நடைகளின் பாதுகாவலரே, நோய் நொடிகளில் சிறப்பாக தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிப்பவரே, சுனாமி பஞ்சம் போன்ற இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காப்பவரே, கவலையுடன் உம்மிடம் வருவோருக்கு ஆறுதலே, துன்புறும் மக்களின் மகிழ்ச்சியே, வெறுப்பு மன்னிப்பின்மை பொறாமை வீண் கர்வம் கோபம் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து எங்களை தேற்றி ஆற்றுப்படுத்தும் ஆன்மீக மருத்துவரே, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு திருமுகம் நோக்கி வந்து இறந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களின் பாதுகாவலரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உம்மை தேடி நாடி திருவடி வந்து உருக்கத்தோடு நிற்கும் எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்து அன்னை மரியாளிடமும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமும் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, கருணை கடலே, முதல் வனவாசியாம் இத்திருத்தல புனித வனத்து சின்னப்பரை வணங்கி அவரின் பரிந்துரையால் அருள் வளங்களை பெற இதோ இத்திருத்தலம் வந்துள்ள திருப்பயணிகளான எங்களது தேவைகளை இரக்கமுடன் எங்களுக்கு தயவாய் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக பரிந்து பேசும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பிக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்குமே சுனாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறேன். 2வது நாள் இந்த நம்ம நாள் திருப்பலியிலே சிறப்பாக நாம் பங்கேற்று பயணித்திருக்கிறோம். பல கேள்விகளை தந்தையர்கள் கேட்டார்கள். டப்புன்னு பதில் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி என்ன அமைதியாக இருந்துட்டீங்க. தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் அடித்து விட்டேன். ஆமாம், அப்போத்தான் சரியாகும். ஊமசாமி மாதிரி மூணு இருக்கக்கூடாது. பதில் கேட்டால் தெரிஞ்சு சும்மா சொல்லணும். இப்படி வனசின்னப்பரை பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அழகான ஒரு புனிதர். இப்போ அவர் வனசின்னப்பருடைய அழகான அந்த பண்புகளை, அந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து கூறி, வனசின்னப்பருக்கு யார் உணவு கொடுத்தது? காகம். யார் வனசின்னப்பரை யார் அடக்கம் பண்ணது? வனசின்னப்பரை யார் அடக்கம் செய்தது? யாருக்கு யார் போர்வை கொடுத்தது? அத்தனாசியார் யாருக்கு கொடுத்தாரு? அந்தோனியார் யாருக்கு கொடுத்தாரு? சூப்பர். அடைச்ச சண்டை. ஐயோ,
சொடக்கு விழ மாட்டிதே. அழகு, அருமை. 2வது நாளாக இந்த நாளில் பயணித்திருக்கிறோம். அழகாக அழகாக புனித வனத்து சின்னப்பர் யாரோடு இணைந்திருந்தார்? கடவுளோடு இணைந்திருப்பது, இயற்கைகளோடு இணைந்திருப்பது. இயற்கைகளோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கடவுளோடு இணைந்திருப்பார். அதனால் மரஞ்செடி கொடிகளில் உங்கள் இல்லத்தில் நட்டு வைங்கன்னு சொல்கிறோம். நிறைய மரங்கள் வைங்க, நிறைய செடி கொடிகளை வைங்க. ஐயோ புழுங்குதே, ஐயோ எதுக்கு? நல்ல சுற்றிலும் இடம் இருந்துச்சுன்னா மரங்களை வச்சு நல்லா குழு 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 குழுன்னு உங்கள் வீட்டை மாற்றணும். சரிங்களா? இல்லங்களில் செடி கொடிகளை வைக்கணும். ஆஸ்வாதமாக இயற்கையோடு இணைந்து நம்ம பயணிக்கக்கூடும். சரிங்களா? இயற்கையில் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிலே நம்மளை சுட்டு எரிச்சிடும். ஆமாம், போக கூட்டிகிட்டே போகுது. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் மரங்கள் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் மரங்களை வைங்க, தயவுசெய்து வைக்க ஆரம்பிப்போம். இந்த ஆண்டிலே நம்ம அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம். எல்லா இடங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லாம் நம்முடைய குறிப்பாக நம்முடைய இந்த வனசின திருத்தலத்தில் நிறைய மரங்களை வச்சு அழகாக அதை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம். எனவே இந்த நாளில் சிறப்பாக அருள் தந்தை சுரேஷ் மைக்கேல், அழகான இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரிங்களா? மிக்கேல் ராஜு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சுரேஷ் மிக்கேல் அழகாக தந்தை அவர்கள் வந்து சிறப்பான விதத்தில் நாளில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அல்லது மறைவுரை வழங்கி நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். தந்தை மவுண்ட் சினாரியோ என்ற அந்த பள்ளியில் அழகாக தலைமை ஆசிரியராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 6 ஆண்டு காலம் பணியாற்றி மற்ற இடங்களில் அங்கேயும் பணியாற்றி மறுபடிக்கு மீண்டுமாக வந்து இந்த முப்பையூரை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்கிறார். ஏற்கனவே நம்முடைய இணைப்பணியாளர் முன்னுரையில் சொன்னதைப் போல அழகாக ஒரு பாசம் நிறைந்தவர், அன்பு மிகுந்தவர், மகிழ்ச்சியோடு புன்னகை புத்த முகத்தோடு வரவேற்கக்கூடியவர். எனவே இந்த நாளில் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்த தந்தை அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். தந்தை அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. அன்பிக்கின்றவர்களே, மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன், ஆலய வளாகத்தை சுத்தமாக வைத்து கொள்ளணும். குறிப்பாக எந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளணும்? ஆங்காங்கே குப்பைகளை கொட்டக்கூடாது, ஆங்காங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த இடத்துல நம்ம இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல ஜெபிக்கணுமோ அந்த இடத்துல ஜெபிக்கணும். சரிங்களா? அதனால் இடங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. யாரும் இப்போ கழிவறைக்கு போனப்புறம் யார் முகம் சுளிக்கக்கூடாது, அப்படியே கமகமன்னு மணக்கணும். சரிங்களா? நல்லா இருக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் 2 இடத்த பார்க்க சொல்லுவாங்க. எந்த இடம்? ஒன்று கழிவறை, இன்னொன்று சாப்பிட்ற இடம். இந்த இடத்த வைத்து நீ யார் என்று தீர்மானித்து விடலாம். இந்த இடத்தை வைத்து கொண்டு நீ யார் என்று தீர்மானித்து விடலாம். அதனால் பொது இடங்களில் என்ன செய்யணும்? நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பு உண்டு. அதனால தான் நேசிக்கணும், அந்த இடத்த நேசிக்கணும். அந்த இடம் இல்லைன்னு என்ன செய்வீங்க? கஷ்டம்தானே? அதனால் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தயவு கூர்ந்து சுத்தம் செய்வதற்கெல்லாம் ஆள்லாம் அப்போலாம் கிடைப்பதில்லை. அப்படிலாம் நம்ம தான் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் முயற்சி எடுப்போம். கடவுள் அறிவு ஆஸ்வதிப்பார். இந்த இடத்துல நல்லா ஜெபிக்கணும். இந்த தங்கியிருக்கக்கூடியவர்கள் நேரம் கிடைக்கும்போது என்ன செய்யலாம்? ஒரு ஜெபமாட்டம் என்ன செய்யலாம்? நீங்கள் 10 மணி 11 மணி போல் ஒரு கூடுகை செய்து ஒரு ஆவியானுடைய வேண்டுதல் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபிப்பீங்க, ஆனால் கூட்டமாக உட்காந்து ஜெபிக்க ஒரே தான். சரி. அதனால் நல்லா ஒரு பக்தி நிறைந்த ஒரு நேரங்களை நீங்கள் செலவழிக்க அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அந்த நம்ம ஏற்கனவே 1ஆம் தேதி நாம் சிறப்பாக அந்த பௌர்ணமி ஜெபத்தை நாம் சிறப்பாக கொண்டு போக இருக்கிறோம். சென்னையிலேருந்து சிறப்பு செய்தி வழங்கக்கூடிய அந்த டீம் வராங்க, நல்லா இருக்கும். அதனால் யாரெல்லாம் சொல்லணுமோ எல்லா சமயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்து மற்ற எல்லாருக்கும் சொல்லி வர சொல்லி இந்த தளத்தில் அந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்க சொல்லுங்கள், மன்றாட வர சொல்லுங்கள். அது பெரிதும் பெரிதும் உதவியாக இருக்கும். எனவே இறைவன் நாளில்
தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார், வழிநடத்துவார். நன்றி. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எனக்கு நன்றி சொல்லிட்டாங்க. இப்போ என்னுடைய நேரம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை சாமிநாதன் அவர்களுக்கும் இணை பணியாளர் பென்சிகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். இது தோரணங்கள் வித்தியாசமாக இருக்குது. இயற்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த இயற்கை உண்மையானதாக இருக்க தந்தை அவர்கள் சொன்னது போல இயற்கையை நேசிப்போம், முடிஞ்ச அளவுக்கு செயற்கையை உருவாக்காமல் இயற்கையோடு பயணிப்போம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். அதனால் துறவு மட தலைவரான புனித வனத்த சின்னப்பரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி இவ்வுலகு சார்ந்தவற்றை அல்லாமல் மேலுலகு சார்ந்தவற்றை ஞானத்துடன் வாழ்ந்து கிறிஸ்துவோடு மாட்சியில் தோன்ற தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயற்கையில் இறைவனோடு வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.